வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது டிஆர்பி, சிஎஸ்ஐஆர், கேட் மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கெமிஸ்ட்ரி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து சிஎஸ்ஐஆர் டிசம்பர் 2014 கேட்ட கொஸ்டின். CO4 CO12 adopts the closed structure, nido structure, arachno structure, hypo structure. இந்த CO4 CO12 அப்படிங்கிற இந்த கிளஸ்டர் வந்து எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும், இதுதான் கொஸ்டின். இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னாக்க நமக்கு வந்து இந்த பாலிஹெட்ரல் எலக்ட்ரான் ரூல் அப்படிங்கிற ரூல் தெரியணும். இந்த பாலிஹெட்ரல் எலக்ட்ரான் ரூல் அதுபடி பார்த்தீங்கன்னாக்க n+1, n+2, n+3, n+4. இங்கே n அப்படிங்கிறது என்னன்னாக்கா நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் தி கிளஸ்டர். நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம்ஸ். இப்போ ஒரு கிளஸ்டர் வந்து n+n அமைப்பில் இருந்துச்சுனாக்க அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க க்ளோஸோ. அதே n+2 அப்படின்னாக்க நிடோ, n+3 அப்படின்னாக்க அரக்னோ, n+4 அப்படின்னாக்க ஹைப்போ. இதுதான் நம்ம வந்து n+1னா க்ளோஸோ, n+2னா நிடோ, n+3னா அரக்னோ, n+4னா ஹைப்போ. இந்த n+1, n+2, n+3, n+4 வந்து நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் க்ளோஸோவா அரக்னாக்கா? இதுதான் என்ன ஃபார்முலா அப்படின்னாக்க ஸ்கெல்டல் எலக்ட்ரான் பேர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. ஸ்கெல்டல் எலக்ட்ரான் பேர் இட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னாக்க டோட்டல் வேலன்சி எலக்ட்ரான் மைனஸ் 12 × n/2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கிளஸ்டரோட டோட்டல் வேலன்சி எலக்ட்ரானை கண்டுபிடிக்கணும். அது கூட -12 × என்னங்கிறதுனா நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் தி கிளஸ்டர். இது நீங்கள் இந்த ஃபார்முலாவை நீங்கள் டெரைவ் பண்ணினா உங்களுக்கு வந்து ஸ்கெல்டன் எலக்ட்ரான் பேர் கிடச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த டோட்டல் வேலன்சி எலக்ட்ரான் எப்படி கவுண்ட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சருக்கு எத்தனை CO இருக்குது? 4 CO இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர் அவங்க கொடுத்துருக்காங்க? கோபால்ட் 4 CO12 அப்படிங்கிற இந்த கிளஸ்டர் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கோபால்ட்டோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு? கோபால்ட்டுக்கு வந்து D7S2. அப்போ D7S2ங்கிறது என்ன? 9 எலக்ட்ரான்ஸ். CO வந்து ஒரு CO வந்து எத்தனை எலக்ட்ரான் கொடுக்கும்னா 2 எலக்ட்ரான் வந்து காம்ப்ளெக்ஸ் கொடுக்கும். அப்போ இது டோட்டல் வேலன்சி எலக்ட்ரான் அப்படின்னாக்க எவ்வளோ வரும் இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு? 4 கோபால்ட். ஸோ 4 × 9 ப்ளஸ் எத்தனை CO இருக்குது? 12 CO × 2. அப்போ டோட்டலாக 4 × 9 36, 2 × 2 24. அப்போ மொத்தம் எவ்வளவு? 60 வரும். இப்போ இந்த 60 கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ SEP எவ்வளோக்கு இருக்கும்? டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு? 60 - 12. எத்தனை n இருக்குது? எத்தனை நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்குது? 4 இருக்குது இந்த காம்ப்ளெக்ஸில். ஸோ 12 × 4/2. இப்போ நீங்கள் இதை வந்து 60 - 48, 12 × 4 48/2. இதோட இருக்கும் 12/2 இட் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ இந்த SEP அப்படிங்கிறது எவ்வளவு? 6. ஸ்கெல்டல் எலக்ட்ரான் பேர் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. இப்போ நம்ம இந்த ரூலுக்கு வாங்க. இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் மெட்டல் இருக்குது? 4 இருக்குது. ஸோ இது என்ன, இதை நீங்கள் வந்து இது ஃபாலோ பண்ண அப்படின்னாக்க 6 எப்படி எழுதுனா நம்பர் ஆஃப் மெட்டல் வந்து என்னங்கிறது என்ன? 4 + 2ன்னு இருந்தால் தான் நமக்கு n+2 எவ்வளவு? 6 வரும். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இது வந்து n+2 நிடோ ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆப்ஷன் B இஸ் த